வணக்கம் நண்பர்களே, இது உங்கள் V.Palanichamy. நம்ம வந்து டிஎன்பிஎஸ்சி ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பார்த்துட்டு இருக்கோம். அந்த வகையில் இந்த எபிசோடில் பார்க்க போகிறது வந்து டிஎன்பிஎஸ்சி குரூப் 1 ப்ரிலிமினரியில் 2015ஆம் ஆண்டு கேட்கப்பட்ட கரண்ட் அஃபேர்ஸ், அதாவது நடப்பு நிகழ்வுகள். இந்த தொகுப்பில் வந்து மொத்தம் 41 கேள்விகள். சரிங்களா? இந்த நம்ம கேள்வியில் போகலாம். முதல் கேள்வி, சுத்தம் செய் இந்தியா பட்டியலில் எந்த இந்திய நகரம் மிக சுத்தமான நகரம் என்று செய்யப்பட்டுள்ளது? ஏ கொச்சி, பி திருவனந்தபுரம், சி பெங்களூரு, டி மைசூரு. சரியான பதில் டி மைசூரு. இரண்டாவது கேள்வி, இந்தியாவின் 20வது சட்டக்குழுவின் தலைவர் யார்? ஏ நீதிபதி அஜித் பிரகாஷ் ஷா, பி நீதிபதி ஸ்ரீகிருஷ்ணா, சி நீதிபதி காட்ஜு, டி நீதிபதி கே பாலகிருஷ்ணன். சரியான பதில் ஏ நீதிபதி அஜித் பிரகாஷ் ஷா. மூன்றாவது கேள்வி, அண்மை காலத்தில் மத்திய அரசானது நம் நாட்டின் ஒரு நகரத்தினை ஆன்மீக புனித தலைநகரமாக உருவாக்க முடிவெடுத்துள்ளது. கீழ்கண்டவற்றுள் அது எந்த நகரமாகும்? ஏ உஜ்ஜயினி, பி வாரணாசி, சி நாசிக், டி புத்தகயா. சரியான பதில் டி புத்தகயா. நான்காவது கேள்வி, இந்தியாவின் பெரிய தொலைத்தொடர்பு நிறுவனம் எது? ஏ டாடா, பி பாரதி ஏர்டெல், சி ரிலையன்ஸ், டி ஏர்செல். சரியான பதில் பி பாரதி ஏர்டெல். ஐந்தாவது கேள்வி, தமிழ்நாட்டில் எந்த மாநகராட்சி 2015 ஆண்டுக்கான சிறந்த மாநகராட்சி விருதை பெற்றது? ஏ சென்னை, பி வேலூர், சி மதுரை, டி திருநெல்வேலி. சரியான பதில் சி மதுரை. ஆறாவது கேள்வி, ஒவ்வொரு ஆண்டும் ஆகஸ்ட் 13 டேஷ் நாளாக அனுசரிக்கப்படுகிறது? ஏ தன்னார்வ ரத்தம் வழங்கும் நாள், பி உலக கல்லீரல் அழற்சி நாள், சி தூய்மை இந்தியா நாள், டி உறுப்பு தானம் நாள். சரியான பதில் டி உறுப்பு தானம் நாள். ஏழாவது கேள்வி, ஒவ்வொரு ஆண்டும் ஐக்கிய நாடுகள் சபையினால் அகில உலக காணாமல் போனவர் தினம் அனுசரிக்கப்படும் நாள்? ஏ நவம்பர் 30, பி டிசம்பர் 26, சி ஆகஸ்ட் 30, டி அக்டோபர் 26. சரியான பதில் சி ஆகஸ்ட் 30. எட்டாவது கேள்வி, ஜூன் 2015 ஸ்ரீலங்காவின் ஜனாதிபதி யார்? ஏ மைத்ரிபால சிறிசேனா, பி ரவி கருணாயகே, சி மஹிந்தா சமரசிங்கே, டி மஹிந்தா அமரவீரர். சரியான பதில் ஏ மைத்ரிபால சிறிசேனா. ஒன்பதாவது கேள்வி, சுனுஹாக் அமைதி பரிசினை தட்டிச் சென்றவர் இவர்? ஏ திருசனா நெம்சோவா, பி ஜைனா எர்ஹைன், சி டாக்டர் மொடாடுகு விஜயகுப்தா, டி திரு ஐரியா ஹைதர் ரைமின். சரியான பதில் சி டாக்டர் மொடாடுகு விஜய் குப்தா. பத்தாவது கேள்வி, சமீபத்தில் செவ்வாய் கிரகத்தில் எந்த வாய் கண்டறியப்பட்டுள்ளது? ஏ ஹைட்ரஜன் சல்ஃபைடு, பி அமோனியா, சி மீத்தேன், டி ஈத்தேன். சரியான பதில் சி மீத்தேன். 11வது கேள்வி, எந்த இந்திய கோயிலுக்கு பராமரிப்பிற்கான கோயிலுக்கு 2015ஆம் ஆண்டு சிறந்த விருது யுனெஸ்கோவால் பாங்காக்கில் வழங்கப்பட்டது? ஏ குருவாயூர் கோயில் குருவாயூர், சி வடக்குநாதன் கோயில் திருச்சூர், சி பத்மநாப கோயில் திருவனந்தபுரம், திருமலா கோயில் திருப்பதி. சரியான பதில் பி வடக்குநாதன் கோயில் திருச்சூர். 12வது கேள்வி, எந்த நாடு தன்னுடைய பணத்தின் மதிப்பினை ஆகஸ்ட் 2015 தானாகவே குறைத்தது? ஏ இந்தியா, பி ஜப்பான், சி ஜெர்மனி, டி சைனா. சரியான பதில் டி சீனா. 13வது கேள்வி, 1965 இந்தியா பாகிஸ்தான் போரின் 50வது தினம் அனுசரிக்கப்பட்ட நாள்? ஏ 27 ஆகஸ்ட் 2015, பி 30 ஜூலை 2015, சி 30 ஆகஸ்ட் 2015, டி 28 ஆகஸ்ட் 2015. சரியான பதில் டி 28 ஆகஸ்ட் 2015. 14வது கேள்வி, ஆண்ட்ராய்டு இயங்கு செயல்முறையினை அவற்றின் பெயர்கள் சரியாக பொறுத்துக. இயங்கு செயல்பாடு பெயர்: ஆண்ட்ராய்டு 6 கிட்கேட், ஆண்ட்ராய்டு பை லாலிபாப், ஆண்ட்ராய்டு 4.4 ஜெல்லிமீன், ஆண்ட்ராய்டு 4.3 மார்ஸ்மேலா. சரியான பதில் நம்ம அதே ஆர்டரில் பார்த்துட்டோம். சி 4, 2, 1, 3. ஸோ ஆண்ட்ராய்டு 6 மார்ஸ்மெல்லோ, ஆண்ட்ராய்டு 5 லாலிபாப், ஆண்ட்ராய்டு 4.4 கிட்கேட், ஆண்ட்ராய்டு 4.3 ஜெல்லிமீன். 15வது கேள்வி, தமிழக அரசு டாக்டர் ஏபிஜே அப்துல் கலாம் விருதை ஒரு தமிழருக்கு இத்துறையில் பங்களிப்பிற்காக வழங்குகிறது? ஏ கிராமப்புற சுகாதார மேம்பாடு, பி அறிவியல் கலை மற்றும் இலக்கிய வளர்ச்சி மனிதநேயம் மற்றும் மாணவர் நலன், சி தமிழ் இலக்கிய வளர்ச்சி, டி
விளையாட்டுத்துறை முன்னேற்றம். சரியான பதில் பி. அறிவியல், கலை மற்றும் இலக்கிய வளர்ச்சி, மனிதநேயம் மற்றும் மாணவர் நலன். 16வது கேள்வி. மாணவர்களின் கல்வி கடன் தொடர்பான மத்திய அரசின் தகவல் கீழ்கண்டவற்றில் எதனில் உள்ளது என்பதை கண்டறிக. ஏ. வித்யா விகாஸ், பி. எடுகேர், சி. வித்யலட்சுமி, டி. சோத்கங்கா. சரியான பதில் சி. வித்யலட்சுமி. 17வது கேள்வி. கீழ்கண்ட எந்த தினம் தேசிய புள்ளியியல் தினமாக அனுசரிக்கப்படுகிறது? ஏ. ஜூன் 8, பி. ஜூன் 29, சி. ஜூலை 1, டி. அக்டோபர் 5. சரியான பதில் பி. ஜூன் 29. 18வது கேள்வி. கணிப்பொறி மூலம் பணம் செலுத்த பேஜாப் என்ற கைபேசி செயலியை எந்த வங்கி துவங்கியுள்ளது? ஏ. எஸ்பிஐ, பி. ஐசிஐசிஐ, டி. ஹெச்டிஎஃப்சி, டி. ஹெச்எஸ்பிசி. சரியான பதில் சி. ஹெச்டிஎஃப்சி. 19வது கேள்வி. 2015 ஆஸ்திரேலிய ஃபெடரல் தேர்தலில் ஆஸ்திரேலிய பிரதம மந்திரியாக வெற்றி பெற்றவர் யார்? ஏ. டோனி அபோட், பி. கெவின் ரூட், சி. மால்கம் டர்ன்புல், டி. ஜூலியா ஜில்லர்ட். சரியான பதில் சி. மால்கம் டர்ன்புல். 20வது கேள்வி. 2020 ஒலிம்பிக் விளையாட்டுப் போட்டி நடைபெறும் இடம்? ஏ. பெய்ஜிங், பி. நியூயார்க், சி. சிகாகோ, டி. டோக்கியோ. சரியான பதில் டி. டோக்கியோ. 21வது கேள்வி. இயற்பியலுக்கான நோபல் பரிசு 2015 இக்கண்டுபிடிப்புக்காக வழங்கப்பட்டது? ஏ. மின்காந்த அலைகளின் எலக்ட்ரான்களின் பாதை, பி. காந்த வயல்களின் பரப்புரையில் நியூட்ரான்களின் பாதை, சி. புரோட்டான்களின் ஆசிலேஷன், டி. நியூட்ரினோ ஆசிலேஷன். சரியான பதில் டி. நியூட்ரினோ ஆசிலேஷன். 22வது கேள்வி. ரஷ்யாவின் ஜெர்ஜி கர்ஜாவின் அக்டோபர் 2015 விளையாட்டு உலகக்கோப்பையை வென்றவர்? ஏ. மேஜர் டென்னிஸ், பி. சதுரங்கம், டி. சி. கோல்ஃப், டி. போலோ. சரியான பதில் பி. சதுரங்கம். 23வது கேள்வி. இந்தியாவில் எந்த மாநிலத்தில் பிராமண மற்றும் பனியா பெண்களை தவிர பிற பெண்கள் குடி பஹானா முறைப்படி தங்கள் ஒரு திருமண உறவை முறித்துக் கொள்கின்றனர்? ஏ. ஆந்திர பிரதேசம், பி. சத்தீஸ்கட், சி. ஜார்க்கண்ட், டி. உத்தராஞ்சல். சரியான பதில் பி. சத்தீஸ்கட். 24வது கேள்வி. மதர் தெரசா தொடர்பான கீழ்கண்ட கூற்றுகளில் சரியான எது? அவர் மிஷனரிஸ் ஆஃப் சேரிட்டி என்ற சபையை துவக்கினார். 2. அவர் இந்திய குடியுரிமையை ஏற்றுக்கொள்ளவில்லை. 3. அமைதிக்கான நோபல் பரிசு அவருக்கு வழங்கப்பட்டது. 4. கிபி 1929ஆம் ஆண்டு சென்னைக்கு சமய பரப்பாளராக வந்தார். ஏ. 1 மற்றும் 3 சரி, பி. 2 மற்றும் 4 சரியானது, சி. 1 மற்றும் 4 சரியானது, டி. 1, 2 மற்றும் 4 சரியானது. சரியான பதில் ஏ. 1 மற்றும் 3 சரியானது. 25வது கேள்வி. சூறாவளி கோனியால் பாதிக்கப்பட்டது? ஏ. பிலிப்பைன்ஸ், பி. ஜப்பான், சி. இலங்கை, டி. கனடா. சரியான பதில் ஏ. பிலிப்பைன்ஸ். 26வது கேள்வி. சரியான விடையை பட்டியல் 1 பட்டியல் 2 ஒப்பிட்டு தேர்ந்தெடுக்கவும். அப்துல் கலாம் விருது, ஜோதிமணி, கல்பனா சாவ்லா விருது, சம்பத்குமார், சிறந்த மருத்துவர் விருது, சிம்மச்சந்திரன், சமூக சேவர் விருது, நாவலர்மதி. சரியான பதில் சி. 4, 1, 2, 3. அப்துல் கலாம் விருது நாவலர்மதி, கல்பனா சாவ்லா விருது ஜோதிமணி, சிறந்த மருத்துவர் விருது டாக்டர் சம்பத்குமார், சமூக சேவர் விருது சிம்மச்சந்திரன். 27வது கேள்வி. கீழ்கண்டவற்றில் சரியான கூற்றினை கண்டறிக. ஏ. திருச்சிராப்பள்ளி நகரத்தை 2வது சுத்தமான நகரம் என 2015 ஸ்வச் பாரத் அறிவித்துள்ளது. பி. திருச்சிராப்பள்ளி நகரத்தை 2வது சுத்தமான நகரம் என 2015 யுனெஸ்கோ அறிவித்துள்ளது. சி. கோவா நகரத்தை 2வது சுத்தமான நகரம் என்று 2015 ஸ்வச் பாரத் அறிவித்துள்ளது. டி. மைசூர் நகரத்தை 1வது சுத்தமான நகரம் என ஐக்கிய நாடுகள் சபை 2015 அறிவித்துள்ளது. சரியான பதில் ஏ. திருச்சிராப்பள்ளி நகரத்தை 2வது சுத்தமான நகரம் என 2015 ஸ்வச் பாரத் அறிவித்துள்ளது. 26வது கேள்வி. நோபல் பரிசு 2015 மருத்துவத்தில் இவருக்கு அல்லது இவர்களுக்கு வழங்கப்பட்டுள்ளது. 1. டியூயோ, 2. சட்டோசி ஒமுரா, 3. வில்லியம் கேம்பல், 4. அருண் பால். ஏ. 1 மட்டும், பி. 1, 2 மற்றும் 4, சி. 2 மற்றும் 3 மட்டும், டி. 1, 2 மற்றும் 3. சரியான பதில் டி. 1, 2 மற்றும் 3. 29வது கேள்வி. இந்தியாவில் கங்கை நதியை சுத்தம் செய்ய எந்த நாடு முன்வந்துள்ளது? ஏ. ஈரான், பி. இஸ்ரேல், சி. அயர்லாந்து,
டி இத்தாலி. சரியான பதில் பி இஸ்ரேல். 30வது கேள்வி. உலக கார் பயன்படுத்தாத நாள் அனுசரிக்கப்படுவது? ஏ செப்டம்பர் 12, பி செப்டம்பர் 22, சி அக்டோபர் 22, டி அக்டோபர் 18. சரியான பதில் பி செப்டம்பர் 22. 31வது கேள்வி. ஐரோப்பிய யூனியனின் யுனைடெட் யுஎஸ் விவர பரிமாற்றம் ஒப்பந்தத்தை செல்லாது என தீர்ப்பளித்த நீதிமன்றம்? ஏ அமெரிக்க நீதிமன்றம், பி பிரிட்டிஷ் நீதிமன்றம் லண்டன், சி ஐரோப்பிய நீதிமன்றம் லக்சம்பர்க், டி இன்டர்நேஷனல் நீதிமன்றம் நியூயார்க். சரியான பதில் சி ஐரோப்பிய நீதிமன்றம் லக்சம்பர்க். 32வது கேள்வி. செப்டம்பர் 2011 லோக்சபாவில் காங்கிரஸ் கட்சியின் தலைவர்? ஏ மல்லிகார்ஜுன கார்கே, பி சோனியா காந்தி, சி குலாம் நபி ஆசாத், டி ராகுல் காந்தி. சரியான பதில் ஏ மல்லிகார்ஜுன கார்கே. 33வது கேள்வி. இந்தியாவில் இந்த மாநில அரசு பெண் குழந்தைகளுக்கான லாட்லி பேட்டி திட்டத்தை துவங்கியுள்ளது? ஏ மத்திய பிரதேசம், பி உத்தரகாண்ட், சி ஜார்க்கண்ட், டி ஜம்மு மற்றும் காஷ்மீர். சரியான பதில் டி ஜம்மு மற்றும் காஷ்மீர். 34வது கேள்வி. சுரக்ஷா நெகிழ்வு குழாய் பற்றிய கீழ்கண்ட கூற்றுகளில் கருத்துக்களை கொள்க. இக்குழாய் ரப்பரால் செய்யப்பட்டது மற்றும் பச்சை நிறமுடையது. இக்குழாயின் வெளியடுக்கு நெருப்பு எதிர்ப்பு திறன் பெற்றது. 3. இக்குழாய் நடு அடுக்கு பித்தளை பூச்சும் கார்பன் ஸ்டீல் கம்பி வலை கொண்டது. இவற்றுள் எவை சரி? ஏ 1, 2 மற்றும் 3 சரி, பி 2 மற்றும் 3 மட்டுமே சரி, சி 1 மற்றும் 3 மட்டுமே சரி, டி 3 மட்டுமே சரி. சரியான பதில் பி 2 மற்றும் 3 மட்டுமே சரி. 35வது கேள்வி. மத்திய நகர்ப்புற மேம்பாட்டு அமைச்சகம் நாட்டில் 98 நகரங்களை தேர்வு செய்து அதில் 5 ஆண்டுகள் அவற்றை ஸ்மார்ட் நகரங்களாக மாற்றி அமைக்க கீழ்கண்டவற்றுள் ஸ்மார்ட் சிட்டி பட்டியலில் சேர்க்கப்படாததை தெரிவு நகரங்களாக இருக்கின்றது? ஏ கோயம்புத்தூர், பி திண்டுக்கல், சி சிதம்பரம், டி ஈரோடு. சரியான பதில் சி சிதம்பரம். 36வது கேள்வி. 2015 ஜூன் 30 வளர்ச்சியடைந்த நாடுகளில் IMF கட்டணம் செலுத்த தவறிய முதல் நாடு எது? ஏ சைனா, பி இத்தாலி, சி கிரீஸ், டி ஜெர்மனி. சரியான பதில் சி கிரீஸ். 37வது கேள்வி. MS விஸ்வநாதன் இறுதியாக இசையமைத்த திரைப்படம்? ஏ எங்கிருந்தோ வந்தான், பி சுவடுகள், சி மான்சிங் ராவத், டி மொடடோகு விஜயகுப்தா. சரியான பதில் பி சுவடுகள். 38வது கேள்வி. 2015ஆம் ஆண்டிற்கான ஸ்டாக்ஹோமின் நீர் பரிசு யாருக்கு வழங்கப்பட்டது? ஏ அமலேந்து கிருஷ்ணா, பி ராஜேந்திர சிங், சி மான்சிங் ராவத், டி மொடடோடு விஜயகுப்தா. சரியான பதில் பி ராஜேந்திர சிங். 39வது கேள்வி. கூகுளின் ஆல்பபெட் இணையதளம்? ஏ uploadgoogle.com, பி googlebet.com, சி abc.com, டி abc.xyz. சரியான பதில் abc.xyz. 40வது கேள்வி. டேஸ் நிறுவனமானது பெண் இயக்குநர்களை நியமிக்க கம்பெனிகளுக்கான அவரோதித்துள்ளது? ஏ பிஎஸ்சி, பி பிஎஸ்ஐ, சி எஸ்பிஐ, டி பிசிசிஐ. சரியான பதில் ஏ பிஎஸ்சி. 41வது கேள்வி. சீன நாட்டைச் சேர்ந்த துபுபு என்பவருக்கு இந்த மருந்தை கண்டுபிடித்ததற்கான மருத்துவத்துறைக்கான நோபல் பரிசு வழங்கப்பட்டது? ஏ அவர்மெக்டின், பி ஆர்மிசினின், சி ஐவர்மெக்டின், சி பாராசிட்டின். சரியான பதில் பி ஆர்டி மிசினின். மிக்க நன்றி. நம்ம வேறொரு கேள்வியோட கரண்ட் அஃபேர்ஸில் மீண்டும் சந்திப்போம். நன்றி. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, பெல் ஐக்கன் பிரஸ் பண்ண மறந்து போயிடாதீங்க. அப்பதான் நாங்கள் போஸ்ட் பண்ற வீடியோவோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வரும்.